சிஎஸ்கே 4 பிளேயரை ட்ரேட்ல வாங்க போறாங்களா? அதே மாதிரி எம்ஐ ட்ரேட் பண்ணதுல எதுனா இல்லீகல் இஷ்யூ இருக்கா? ருத்ராஜ் கெய்க்வாட் மறுபடியும் இன்டர்நேஷனல்ல கம்பேக் கொடுக்க போறாரா? அதே மாதிரி ஷமிய ட்ரேட் பண்றதுக்கு 2 டீம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களாம். இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்கு. வாங்க இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவை 159 ரன்னுக்கெல்லாம் இந்தியா ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க. இந்தியன் டீம்ல சூப்பரா பவுலிங் போட்ட பும்ரா 5 விக்கெட்டும் சிராஜ் அண்ட் குல்தீப் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாட வந்திருப்பாங்க. இந்தியன் டீம்ல ஜெய்ஸ்வால் 12 ரன்ல அவுட் ஆக நம்பர் 3ல வாஷிங்டன் சுந்தர் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்தியன் டீம்ல இந்த நம்பர் 3ன்றது எந்த பிளேயரை வச்சு ஃபில் பண்ண போறாங்கன்னு டவுட்லயே போயிருக்கு. ஜுரேல் ஆடுவார்னு பார்த்தா ஜுரேல் அனுப்பாம இன்னைக்கு சுந்தர் அனுப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ண போறாருன்னு. ராகுல் 13 ரன்லயும் சுந்தர் 6 ரன்லயும் நாட் அவுட்ல இருக்காங்க. செகண்ட் அப்டேட் என்னன்னா, எம்ஐக்கு மட்டும் பாரபட்சம் காட்டுறாங்களா பிசிசிஐ? எல்லாரும் இந்த கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி ப்ரோ எம்ஐ வந்து எந்த பிளேயரும் ரிலீஸ் பண்ணாம கேஷ் ஆன் டீல்ல ரூதர்ஃபோர்ட வாங்கினான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். என்ன விஷயம்னா, ஒரு டீமோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட பப்ளிக்கா காமிக்கணும் அவசியமே கிடையாது. பிசிசிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணா அதுவே போதும். பிசிசிஐ கிட்ட நாங்க இந்த பிளேயர் தான் ரிலீஸ் பண்ண போறோம், அதுக்காக நான் இவங்களை ட்ரேட் பண்றோம்னு லிஸ்ட நீங்க பிசிசிஐ கிட்ட கொடுத்தாலே அதுவே போதும். அப்புறம் ஏன் ப்ரோ அபிஷியல் லிஸ்ட் வரலன்னு கேக்குறவங்க எல்லாம், அது அவங்க அவங்களோட டீமை பொறுத்து. பிசிசிஐ அதுக்கான ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க. நீங்க அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ இல்ல அந்த நாள் முடியும் போத கூட நீங்க லிஸ்ட கொடுக்கலாம். அதெல்லாம் அவங்களோட டீமை பொறுத்து தான் அபிஷியல் நியூஸ வெளியே சொல்லுவாங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட் நாளைக்கு வந்துரும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ நாளைக்கு சஞ்சு சாம்சனை ஒருவேளை ஆர்ஆர் ரீடைன் பண்ணிட்டாங்களா இல்லனா சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை ரீடைன் பண்ணிட்டாங்களா, அவங்க 2 பேரும் அதே டீம்ல தான் இருப்பாங்களான்னு கேக்குறவங்க நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். நவம்பர் 15ன்றது உங்க டீமோட ரீடைன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட் தான். ட்ரேடுக்கான லாஸ்ட் டேட் எப்போனா, ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரேட் விண்டோ ஓபன்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா சொல்ல போனா, ஆக்ஷன் வந்து அடுத்த மாசம் 16ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ டிசம்பர் 9 வரைக்கும் ட்ரேட் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கும். அது வரைக்கும் எந்த டீம் பிளேயர் வேணாலும் எந்த டீமுக்கு வேணா ட்ரேட் ஆகலாம். சோ எந்த பிளேயர் ரீடைன் ஆனாலும் அது 100% கேரண்டி கிடையாது. ஆனா இந்த குஜராத் டீமை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. ஏய் நீ சோற தின்றியா இல்ல வேற எதனா தின்றியாடா? நாங்க ஒரே ஒரு பிளேயரை தான்டா கேட்டோம். ஆனா நீ எங்களுக்கு தராம மும்பை கேட்டா மட்டும் ஹார்திக் பாண்டியாவை தர, ரூதர்ஃபோர்ட தர. இன்னொரு நியூஸ் என்னன்னா, மும்பை வந்து ரஷீத் கானையும் கேட்டிருக்காங்க. அத பத்தி வேற பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே குஜராத், மும்பைக்குனா எந்த பிளேயர் வேணாலும் ட்ரேட் பண்ணுவேன், ஆனா சிஎஸ்கே ஒரு பிளேயர் கேட்டா கொடுக்க மாட்டேன். எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்கே ஆட்டக்காரருக்கு 500 ரூபாயா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வரலாம். ஒரு பக்கம் ட்ரேட பத்தி பேசிட்டு இருந்தா இந்த பக்கம் நம்ம ஆளு கதுவை உடைச்சிட்டே இருக்காருங்க. என்ன விஷயம்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அன்அபிஷியல் ஓடிஐ மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா 285 ரன் அடிச்சிருப்பாங்க. அதை சேஸ் பண்ண வந்த இந்தியன் டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. யோ ஜிஜி மாமா, தயவு செய்து ஒரு சான்ஸ குடியா, மறுபடியும் எங்களை ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ்னு போட வச்சிடாதியா. ருத்ராஜோட செஞ்சுரியால இந்தியா 49வது ஓவர்ல 3வது பால்லே அந்த ரன்னை சேஸ் பண்ணிருப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ருத்ராஜுக்கு இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ சீரீஸ்ல சான்ஸ் கொடுப்பாங்களான்னு. என்ன பண்ணுவாங்களா, ஸ்குவாட்ல எடுத்து தண்ணி கணத்து கூட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். ஆனா ருத்ராஜுக்கு மட்டும் நீங்க ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவன் 3 ஃபார்மேட்லயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்டா. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க 3 ஃபார்மட் பிளேயர்ஸ் யாருன்னு. அடுத்த நியூஸ் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து ஷமிய ட்ரேட் பண்றதுல கிளியரா இருக்காங்களாம். ஏன்னா 2023க்கு அப்புறமா ஷமியோட இன்ஜுரி அண்ட் தென் பெரிய டோர்னமெண்ட்லாம் அவர் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. போன ஐபிஎல்லையும் கிட்டத்தட்ட 10.5 கோடி கிட்ட எடுத்தாங்க. ஆனா போன வருஷம் அவருக்கு ஏற்பட்ட சில இன்ஜுரி அண்ட் தென் டீம்ல இருந்தே நிறைய மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷமிய இப்ப இந்தியன் டீம்லயும் கன்சிடர் பண்ணாதனால எஸ்ஆர்ஹெச் வந்து ஷமிய ஆல் கேஷ் டீல்ல முடிக்கலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஷமிய வாங்க லக்னோவும் டிசியும் ஃபைட் பண்றாங்களாம். யாருக்கு ட்ரேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கோயிங்கா மாமா
கிளியரா இருக்காராம். எப்படியாவது ஷமியை ட்ரேட் பண்ணிடணும்ன்ற விஷயத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷமி இந்த வருஷம் லக்னோக்கு போறாரா இல்ல டெல்லிக்கு போறாரான்னு. அடுத்த அப்டேட் என்னன்னா, சிஎஸ்கே 4 பிளேயரை ட்ரேட்ல வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களாம். அந்த 4 பிளேயர் யாருன்னா, ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர்ஸான துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர். தயவு செய்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அவங்க 2 பேரும் ஆக்ஷனுக்கு வந்தாலே 4 கோடி கூட தாண்ட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஆக்ஷனுக்கு வந்தாலே 2 பேரும் சேர்ந்தே 10 கோடிக்கு போக மாட்டாங்க. தேவையில்லாம 2 பேரும் வாங்கி பிளேயிங் 11 கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. மும்பை உங்களை ஏமாத்தி தலையில கட்டி விட்டுருவான். இன்னும் 2 பிளேயர் யாருன்னா, கிளென் மேக்ஸ்வெல்லையும் லிவிங்ஸ்டனையும் எப்படியாவது ட்ரேட்ல வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டு வராங்களாம் சிஎஸ்கே. ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கிளென் மேக்ஸ்வெல்லையோ இல்ல லிவிங்ஸ்டனை வச்சுதான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த 2 பேர்ல நீங்க எந்த பிளேயரை சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த அப்டேட் என்ன, கேகேஆர் டீம்ல மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே மாத்திட்டாங்க. இப்போ கேகேஆரோட புது கோச் அபிஷேக் நாயர். அதை தொடர்ந்து அசிஸ்டன்ட் கோச்சா ஷெயின் வாட்சன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் மென்டரா டுவேன் பிராவோ தான் இருப்பாருன்னு சொல்லிருக்காங்க. இப்படியே ஆர்சிபி பக்கம் வந்தாங்கன்னா, ஆர்சிபி அடுத்த வருஷம் ப்ளே பண்ற ஐபிஎல் மேட்ச் ஃபுல்லாமே பூனேல தான் விளையாட போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபியோட புது ஸ்பான்சர் நத்திங் மொபைல் தான். அடுத்த வருஷம் ஆர்சிபி ஃப்ரெஷ்ஷா வர போறாங்க. புது ஓனரு, புது ஸ்பான்சரு, புது கிரவுண்டு கலக்க போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய அப்டேட்டை இந்த வீடியோல கவர் பண்ணிட்டோம். இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.